அந்த ஆணையிரவு அந்த ஒரு அடிப்பு சமர் யாராலையுமே மறக்க முடியாது. பால்ராஜ் அவர்களுடைய திறமைக்கான ஒரு போட்டி, திறமைக்கான கிடைத்த வெற்றி. எப்படி வேணாமல் அந்த ஆணையிரவு சமரை பார்க்க முடியும். அந்த ஆணையிரவு சமரில் வெறும் 1500 போராளிகள் 40,000 இராணுவ வீரர்களை திணறடித்து ஓட கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் போராளிகள் வெறும் 600 போராளிகள் தான் இருக்கிறாங்க. ஆக என்ன பண்ணுறாங்க, ஜெய்ந்தன் படையணி, அதாவது கருணாமன் தலைமையிலான இயங்கக்கூடிய அந்த படையினுடைய பேர் ஜெய்ந்தன் படையணி. அந்த ஜெய்ந்தன் படையணியிலிருந்து எனக்கு இத்தனை போராளிகள் வேணும்னு சொல்லிட்டு பால்ராஜ் அவர்கள் போராளிகிட்ட கேட்கும் பொழுது போராளிகள் நேராக பால்ராஜ்கிட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எங்களுக்கு இன்னும் தலைமை கிடையாது, கருணாமன் தான் இப்போ தலைமை, அவர் ஆகையால் நான் அவருக்கு அவர் சொல்லட்டும் நான் வரேன் அப்படின்ற மாதிரி பால்ராஜுக்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க. பிறகு இந்த விஷயம் பொட்டம்மனால் தலைவர் காதுக்கு விஷயம் போக தலைவர் உடனடியாக கருணாமனை கூப்பிட்டு நீ உன்னுடைய படையணியை அழைச்சிட்டு வெளியே போயிரு. 5000 படையணியில் 5000 பேரில் எல்லாரும் வெளியே போகல, சில போராளிகள் மட்டும், அதாவது கருணாமனை